ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மழைக்கு அதுக்கும் எல்லாருக்குமே காரமாக சாப்பிடன்னு தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல இருந்ததுனால போலி தான் பண்ணியிருந்தோம். அதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். எல்லோ கலரில் வர்றதுக்கு கொஞ்சம் மஞ்சள்தூள் தான் சேர்க்கணும். நானே ஒரு வீடியோவை தான் பார்த்து தான் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க பண்ணது பார்த்திங்கன்னா வேறு பருப்பில் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இந்த பாசிப்பருப்பு இருந்தனால சரி ஓகே அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி எடுத்து அதை நல்லா இப்படி இழுத்து இழுத்து பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு தான் சாஃப்டாக வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது இந்த அளவுக்கு குழையிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அவிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வெள்ளைக்கட்டி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் வெல்லம் சேர்த்தாலும் சரி எது சேர்த்தாலுமோ அது உங்களுடைய இஷ்டம். பார்த்திங்கன்னா போட்டதுக்கப்புறம் நல்லா அது கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் திருவுண தேங்காவே அது கூட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து மாவு இந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங்லாம் வச்சு எடுத்து இந்த மாதிரி திரட்டி ஒரு நெய் ஊற்றி ஒரு பேனில் போட்டு எடுத்தோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.